ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது, கரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது, அண்ட் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைம்லைன் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து செக் பண்ணி ரீடிங் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் வைஸ் அண்டு கரியர் வைஸ் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ். ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் வைஸ், கரியர் வைஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ மேஷ ராசிக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். உங்களுக்குள்ளேயே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை வேறு ஒரு நபரால், அடுத்த நபரால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும், சண்டைகள் ஏற்படும், பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அப்படியே போகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அந்த பிரச்சனையிலலாம் ஹீல் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பிரச்சனைகளும் இருக்குது, ரெக்கவரியும் இருக்குது, சக்ஸஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது மேஷ ராசிக்கு ரெண்டும் மிக்ஸாக தான் இருக்கும். பிரச்சனைகளும் இருக்கும், அதே சமயத்தில் சொல்யூஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாகவே முடியாத சில விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது சீக்கிரமே ஈஸியாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில தடைகளை தாண்டி தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மிக்ஸ்டு எனர்ஜி ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கும், வெற்றிகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேஷ ராசிக்கு. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கரியர் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கரியர் வைஸ் ஒரு சில பேருக்கு வந்து கரியர் வந்து கிடைக்காம இருக்கும். அதாவது இன்னுமே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து கிடைக்காம இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டுருப்பீங்க. அதனால எங்கேயும் ஒரு நகர முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு என்னென்னா வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். வேலையை வந்து குயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்டக் எனர்ஜியில் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ வேலை சம்மந்தமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் இயர் இருக்கிற மாதிரி இல்லை. வேலை சம்மந்தமாக ஒரு சில தடைகள் இருக்குது. வேலை வந்து கிடைக்க டிலே ஆகும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வேலையில் ஏற்படும். அதெல்லாம் வந்து முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ வேலை சார்ந்து உங்களுக்கு 2026 ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வேலை மாறலாம், இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறலாம். ஒரு வேலையை தேடிட்டுருக்கீங்கன்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஸ்ட்ரக்கான ஸ்டேஜ் தான் ஏற்படும். எல்லா மாற்றங்களும் மாறுறதுக்கு, சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஸோ பொருளாதார ரீதியாகவும் வந்து மிக்ஸ்டு எனர்ஜி தான். பணம் சம்மந்தமாக வந்து எப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கவே உங்களுக்கு ஒரு சில தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு திடீர்ந்தால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அது நல்ல மாற்றங்களாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொருளாதார ரீதியாக பாதி அந்த 2026 பாதி டைம் வந்து நல்லா போயிட்டு இருக்கும். பணம் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது.
ஒரு பாதிக்கு மேலே இல்லை, ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மிக்ஸ்டு தான். மேஷராசிக்கு வந்து மிக்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு. பணம் ரீதியாக ஒரு சில தடங்கல்கள் இருக்குது. ஒரு சில செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் வரலாம். ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சடனாக ஒரு சேஞ்சஸ் வரும். பணம் இருக்கும், அந்த பணம் வந்து சடனாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவிடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மேஷ ராசிக்கான 2026 வந்து இப்படி தான் இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப் வைஸ் அண்டு கரியர் வைஸ் அண்டு ஃபினான்ஷியல் வைஸ் இப்படி தான் இருக்க போகுது. அடுத்து வந்து நம்ம ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு சில குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கும். கெஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்லாம் ஏற்படும். இந்த உறவில் என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கெஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு பேசிக்காத ஒரு நிலை ஏற்படும். நீங்கள் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சனாக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு தெளிவில்லாத நிலை ஏற்படும். என்ன தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் தோணும். ஒரு தெளிவு இருக்காது. ஒரு பேச்சுவார்த்தை வந்து அது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய தடங்கல்கள் இருக்கும். பேச்சுவார்த்தை இருக்காது. நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஒரு புரிதல் இருக்காது. கன்ஃப்யூஷனான ஒரு மனநிலையில் தான் இருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதர் விஷயத்தினால உங்கள் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதர் விஷயம் எதுனாலும் இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இல்லை அடுத்த நபராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நோ கான்டாக்ட் போகும். பேசாமல் இருப்பீங்க. நீங்களும் உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் பேசாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அது அப்படியே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஒரு சில பேருக்கு எப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஓகேவா? உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல நல்லிணக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குழப்பங்கள்லாம் வந்து தெளிவாக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புரிதல் இல்லை, குழப்பமாகவே போயிட்டுருக்கு, ஒரு தெளிவான பதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை பிறப்பதற்கான ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ சில குழப்பங்களும் இருக்கும். அந்த குழப்பத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்லிணக்கமும் ஏற்படும். ஓகேவா? சன் கார்டு வந்திருக்கு. எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும், அதர் விஷயத்தினால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு ஏற்பட்டாலும், அடுத்த நபரால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹாப்பியான சில விஷயங்கள் நடக்கும். மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குழந்தை பிறப்பு, ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பிரச்சனைகளும் இருக்குது. அதையும் தாண்டி அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? நிறைய இந்த மைண்டு கன்ஃப்யூஷன் நிறைய இருக்கும். பேச்சுவார்த்தை வந்து கம்மியாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சமயத்துக்கு மேலே உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரிஷப ராசிக்கு உறவு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தொழில் ரீதியாக நல்லா தான் இருக்கும். தொழில் பார்த்து அதாவது ஒரு வேலை செஞ்சு கொஞ்சம் டயர்டாவீங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஓகேவா? தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த வேலையை பார்த்து கொஞ்சம் டயர்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உடல் வந்து கொஞ்சம் டயர்டாகும். உடலில் வந்து அந்த வேலை செஞ்சு கொஞ்சம் டயர்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்படும். ஒரு டயர்டான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த ஒரு வேலையிலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மற்றபடி வேலையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை. வேலை பளு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு உடலில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இப்படி ஒரே வேலையை செஞ்சு உங்கள் உடலில் ஏதாவது ப்ராப்ளம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது. பொருளாதார இந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதை பார்த்து அந்த வேலையை செஞ்சு உங்கள் ஹெல்த்தில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படின்னா,
நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். வெளிய ஊருக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இங்கேருந்து இந்த வேலையை குவைட் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேலைக்கு வெளியூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரிஷபராசிக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பொருளாதார ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணம் போட்டு வச்சுருக்கீங்க, அதில் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காசு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நாளாகவே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கான அந்த ஒரு பணம் கிடைக்க மாட்டேங்குது, வரவு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புதுசாக ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காசு போட்டு ஒரு சில விஷயங்கள் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு பணம் போட்டு அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் நான் தனியாக சொல்கிறேன். அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. காசு எங்கேயாச்சும் போட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான ஒரு சில வருவாய் கிடைக்கிற மாதிரியான ஒரு சில ஆஃபரை வந்து எடுக்காதீங்க. அதில் நீங்கள் எங்கேயாச்சும் வந்து ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படின்னா ஒரு 50-50 தான். பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஓகேவா? ரொம்ப வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து நீங்கள் பணம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பணம் சார்ந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அது மற்றும் நீங்கள் எங்கேயும் வந்து பணம் ரீதியாக எந்த ஒரு காசு போட்டு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரிஷப ராசிக்கான 2020க்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். அடுத்து வந்து மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்து சரியாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் போராடி கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த உறவில் வந்து ஒரு முடிவு ஏற்படும். அது நல்ல முடிவாகவும் இருக்கட்டும், இல்லை உங்கள் வாழ்க்கையை வந்து ஹாப்பியாக கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு முடிவாக இருக்கட்டும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு முடிவு வரும். இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு முடிவு வரும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ரீயூனியன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு சூழலும் இல்லை, பிரச்சனை தான் போயிட்டுருக்கு, ஒரு ஹாப்பியான விஷயமே இல்லை உங்கள் உறவில் அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் முடிவடைஞ்சு உங்களுக்கு ஒரு ரீயூனியன் நடக்கும். ஒரு ஹாப்பியான விஷயம் உங்கள் பர்சன் கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு, அந்த சைக்கிள்லாம் முடிஞ்சு, கார்மிக் சைக்கிள்லாம் முடிஞ்சு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைலை பார்த்து போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு ரீகன்சிலேஷன் வரும், ஒரு சில பேருக்கு கமிட்மெண்ட் வரலாம். ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 பேரும் வந்து சேர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. அது உங்கள் பர்சன் கூட நீங்கள் சேர்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து வேறு ஒரு லைஃப் வச்சுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது, ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே? ஸோ தொழில் சார்ந்த மிதுனத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேஞ்சஸ் நடக்க போகுது. நீங்கள் இந்த வேலையிலேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேலை பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வரலாம். செகண்ட் டைம் உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கும். வேலை ஆஃபர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாகவே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சேஞ்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சேஞ்ச் நடக்கும். தொழில் ரீதியாக வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும். ஒரு சில பேருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமாக வேலை காரணமாக வந்து வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது, இல்லை ட்ராவல் பண்ணி
வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாகவே ஒரு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த வேலையில் அந்த சம்மந்தமாக எல்லா விஷயமும் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது என்னென்னா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு வேலையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். வேறு எங்கேயாச்சும் போகிறதுக்கான பயணம் செய்வதற்கான வேறு ஒரு ஊருக்கோ அந்த மாதிரி வேலை சம்மந்தமாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து வேலை விஷயமா உங்களுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மிதுன ராசிக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஓகேவா? ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்ல விதமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கும். நீங்கள் நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கிடைக்கும். லீகலாக சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும் வந்து பணம் சம்மந்தமாக லீகல் இஷ்யூஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயத்தில் காசு போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாகவே வந்து ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. காசு ஒரு இடத்து போட்டிருக்கீங்க, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் வேணாம், அதை தாண்டி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணம் ரீதியாக உங்களுக்கு ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்கும், லீகல் இஷ்யூஸும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது காசு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மிதுன ராசிக்கான 2026 ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் வைஸ் அண்டு தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக பார்த்தோம். அடுத்து கடக ராசிக்கு பார்க்கலாம். அடுத்து கடகத்துக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது 2026 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் வைஸ் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் நபரால் நீங்கள் சில விஷயங்கள் காயப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சனால் ஒரு சில காயங்கள் ஏற்படும். ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் உங்கள் பர்சனை வந்து காயப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்க ஏதாவது காயப்பட்டிருந்துருப்பாங்க. அதனால அடுத்த புதுசாக வர்ற ரிலேஷன்ஷிப்பே வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஓகேவா? 2026 கடகராசிக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் நபராலேயோ இல்லை வேறு ஒரு நபராலேயோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை ஏற்படும். ஒரு பய உணர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அடுத்த வருஷம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. பட் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சில சேஞ்சஸ்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திடீர்ந்தால வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் சில காயங்களும் ஏற்படும். அதுக்கு நீங்கள் இப்போவே வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிறது நல்லது. ஒரு கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது. எந்த நம்பரையும் நம்பாதீங்க இப்போதைக்கு. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த நம்பரையும் நம்பாதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்பாமல் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஒருத்தங்களோட என்ட்ரியை பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஒருத்தங்களாக இருக்கட்டும் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பிரச்சனைகள் தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ யாரையும் நம்பாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அடுத்த நபர்னால் உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும், அது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்களும் வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் பிரச்சனையை வாங்கிக்காதீங்க. சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு புது உறவுக்குள்ளேயும் போய் பிரச்சனையை வாங்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது கடகராசிக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேலைப்பளுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய வேலைப்பளுகள் இருக்கும்.
ஃபேமிலி சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய வந்து கடன் தொல்லைகள் அந்த தொல்லைகள் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதிகமாக வந்து வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அது அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். வேலை சம்மந்தமாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய சுமைகளை தாங்க வேண்டியது இருக்கும் வேலையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓவர் வேலை ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே அந்த கஷ்டம்லாம் நீங்கி உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு இடத்த பிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் எப்படின்னா பாதி நாள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஒரு பாதி ஹாஃப் எப்படி போகும்னா உங்களுக்கு நிறைய வந்து வேலை பளுக்கள் இருக்கும். அதை தாண்டி போகும்போது உங்கள் லைஃப்பில் வந்து ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருந்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனி வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஹாப்பியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ரொமோஷன் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் வருமானத்தில் வந்து அதிகமாக வர்றது. ஸோ இந்த மாதிரியான சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து இந்த சிச்சுவேஷன் ஹாப்பியான ஒரு விஷயமா மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும். படிப்படியாக தான் ஏற்படும். ஃபஸ்ட்டு வந்து மைனஸ்லேருந்து அப்படியே பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதில் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக பணம் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கேயாச்சும் வந்து பணம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து கிடைக்கும். எங்கேயாச்சும் பணம் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறது கிடையாது. இன்னுமே வந்து உங்களுக்கு பணம் வந்து நிறைய கிடைக்கும். நிறைய வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் எனக்கு தெரியுது. இன்னுமே உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து பணம் ரீதியாக நிறைய முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே தொழில் ரீதியாக வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்களோ அது பொறுத்து உங்களுக்கு பணம் ரீதியாக வந்து உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பணம் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் பணம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ கடகராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது, உறவு நிலை அண்ட் தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உறவு சார்ந்து வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு கார்மிக் சைக்கிள் எண்டிங் ஆக போகுது. ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அன்புக்காக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக இருக்கட்டும், ஸோ எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உறவு சார்ந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயம் வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே சரியாகும். வெயிட்டிங்கெல்லாம் வந்து முடிய போகுது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது முடிய போகுது. நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு லைஃப்பை பார்த்து போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த லைஃபாகவும் இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு லைஃபாகவும் இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த உறவில் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் சரியாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் முடிஞ்சு அந்த சிச்சுவேஷன்லாம் மாறி உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. ஓகேவா? அந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்கலாம். இல்லை அதுக்கு பதிலாக வந்து உங்கள் லைஃப்பை வந்து மாறுற மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் வெயிட் பண்ண விஷயம்லாம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு கார்மிக் சைக்கிள் எண்டிங் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சிம்ம ராசிக்கு. ஓகே? ஸோ அடுத்தது வந்து தொழில் ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேயே வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை நோக்கியே வந்து அதிகமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்காக பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க,
ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே 2 விஷயம் எனக்கு தெரியுது. நான் வேலைக்கு போகலை, நான் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கான டைம். நீங்கள் ரெஸ்ட் எடுத்தது போதும். இனி வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு எப்படின்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஒரே வேலைய பார்த்து எனக்கு ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு போறீங்க. எனக்கு ரெஸ்ட்டே இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் உங்க வேலைய கன்டின்யூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கு. ஸோ யாருக்கு வேலை கிடைக்காம இருக்கோ, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கீங்களோ, அவங்க இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை நல்ல விஷயமா, நல்ல ஒரு பெனிஃபிட் போகிற அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுற அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணது போதும். இப்போது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வேலையில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் தொழிலில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்க போதில்லை. மேலும் மேலும் வந்து அதில் முன்னேற்றம் தான் ஏற்பட போகுது. அப்பப்போ வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹீல் ஆகிக்கோங்க. ஒரே தொழில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஹெல்த் இஷ்யூஸும் ஒரு மென்டல் இஷ்யூஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி தொழில் சார்ந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நல்லா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வழக்கமாக பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வந்து காசு கொடுத்துருந்துருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அந்த பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும். உங்களால் வந்து சரிவர அந்த பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். ஓகேவா? அந்த ஒரு பணம் ரீதியாக வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஸோ எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, ஸோ ஃபாரின் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக வந்து உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் பணம் எங்கேயாச்சும் கொடுத்து அது மூலியமாக நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் உங்களுக்கு பணம் விஷயமா உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சில பின்விளைவுகள் ஏற்படும். காசு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, அதை யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்ஷன் எடுக்கிறேன், ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில், வேறு ஏதாவது ஊருக்கு ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதனால் எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள். ஒரு சில காசு விஷயத்தில் பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஃபாஸ்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் வேணாம். அப்படியே எடுத்தாலும் அதை கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு சில சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சிம்ம ராசிக்கு. ஓகே? ஸோ சிம்ம ராசிக்கான 2026 ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 2026 உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உறவு நிலையில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் சரியாகும், படிப்படியாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கன்னிராசிக்கு. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து எந்த ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் வருவாங்க. மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க, பட் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு விஷயம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் மேரேஜான பர்சன் தான், ஆனால் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இல்லை, ஒரு பிரச்சனை தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது படிப்படியாக வந்து சரியாகும். சரி பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும். ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஓகேவா? பெரியவங்களால் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பிரச்சனை இருந்தோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மேரேஜ் வரைக்கும் போகும். ஒரு சில பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா உறவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புது நபர் வருவாங்க, கல்யாணம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உறவு சார்ந்து கன்னிராசிக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீரும், ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கன்னிராசிக்கு தொழில் சார்ந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ கன்னி ராசிக்கு தொழில் சார்ந்து எப்படி இருக்க போகுதுன்னா, அதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும். நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு வேலை கிடைக்கும். இல்லை நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மல்டிபிள் ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மல்டிபிள் ஆஃபர் வரும். ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் என்ன வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக வந்து தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஒரு சில நல்ல மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் நீங்கள் தான் அது சரியாக முடிவு பண்ணணும். எந்த ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வேலை தேடிட்டு இருக்கங்க பட்சத்தில் உங்களுக்கே ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்படும். எந்த தொழிலை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஒரே டைமில் வந்து ஒரு மல்டிபிள் வேலையை பார்க்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வைக்காதீங்க. ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுங்க. ஒரு குழப்பங்கள் ஏற்பட வேணாம். அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு வராதீங்க. ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதில் வந்து தெளிவாக இருங்க. அதில் ஒரு ஆக்ஷன் எடுங்க. அதில் வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ குழம்பாதீங்க. வேலை விஷயமா வந்து ஒரு ஒவ்வொரு குழப்ப நிலைக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ ஒரு வேலை பார்த்துட்டீங்க, சடனாக வந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவுறது, குழம்புறது, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள், குழப்பம் அடையாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புதுசாக வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல விதமாக தான் வந்து தொழில் சார்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியலாக வந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. பணம் ரீதியாக வந்து கையில் தங்க மாட்டேங்குது, செலவாயிட்டே இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு புது நியூ ஸ்டார்ட் தான், ஒரு நியூ பிகினிங் தான். நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு கையில் வந்து காசு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்கள் கைக்கு கண்டிப்பாக பணம் வந்து சேரும். எங்கேயாச்சும் காசு கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு நியூஸ் கிடைக்கும். ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு சம்பள உயர்வாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும். மொத்தத்தில் வந்து உங்கள் கையில் வந்து காசு இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போகிறதில்ல. கையில் எப்போவுமே காசு இருந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே இருந்ததை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ 2026 கன்னி ராசிக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் அண்ட் கரியர் வைஸ் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கான 2026 ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உறவு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உறவு நிலையில் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உறவு நிலையில் வந்து சில விரிசல்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அது அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. மறுபடியும் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, இது யாருக்கு சொல்கிறேன்னா மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? மேரேஜ் ஆகிருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, ஏதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்த நபரால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் தீர்ந்து இன்னொரு 2வது முறையாக பேசி பார்க்கலாம். பேசி சரி பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கேட்குறது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி செய்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஒரு சில பேருக்கு எப்படின்னா, நான் துலாம் ராசிக்கு ஒரு சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் செகண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு உறவில் இருக்கீங்க, அந்த உறவு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு உறவுக்காக செல்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிங்கிளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், உங்கள் லைஃப்பில் யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு உறவு சார்ந்து ஏதாவது மேரேஜ் ப்ரப்போசல் ஏதாவது வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு சில பெயினுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் உறவு சார்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரச்சனைகளும் ஏற்படும். அதை சார்ந்து அதை சரி செய்வதற்கான இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும். ஓகேவா? பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு செகண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புதுசாக ஒரு சிலர் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா?
ஸோ தொழில் ரீதியாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேஞ்சஸ் நல்லா நடக்கும். துலாம் ராசிக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு தொழிலில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இப்போ ஒரே வேலையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு வேலைக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை வேறு ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வேலையில் கூட இருக்கவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறது, வேலை பார்க்குறவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறது, இல்லை வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு அடுத்த நிலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த துலாம் ராசிக்கு ஏற்படும். ஸோ ஓவரால் வந்து தொழில் விஷயத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2026 வந்து நல்ல விதமாக தான் போக போகுது. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த சேஞ்சஸ் வந்து நல்ல விதமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஒரு வேலைக்கு போகிற மாதிரியோ இல்லை இந்த தொழிலில் வந்து ஒரு சேஞ்சஸ் வர்ற மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு நல்ல வருமானத்தில் தான் இருப்பீங்க. உங்கள் கையில் வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும். நல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2026 வந்து அந்த பணம் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கைக்கு வந்து பணம் கண்டிப்பாக வரும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? பணம் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு பணம் ரீதியாக நிறைய இன்னும் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பணம் ரீதியாக நீங்கள் எங்கேயாச்சும் காசு போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டியது இருக்குன்னா அது கண்டிப்பாக வரும். இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வழியாக உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது சம்பள உயர்வு இந்த மாதிரி நடக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடியே வந்து ஓரளவுக்கு அந்த பணம் விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை இது வரைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2026 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. கிரவுண்டிங். ஓகேவா? பண விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஒரு கிரவுண்டிங்கான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். பண ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வருவாய் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ துலாம் ராசிக்கு 2026 ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து விருச்சக ராசிக்கு பார்க்கலாம். ஸோ விருச்சக ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உறவு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ உறவு சார்ந்து வந்து ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் என்ட்ரி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் இப்போ என்ட்ரி ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சடனாக ஏதாவது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பிரச்சனைகள் இருக்கும் உறவு நிலையில். இப்போ மேரேஜ் ஆகிருக்கு 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தினால உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அடுத்தவங்களால் இருக்கட்டும், இல்லை உங்களால் இருக்கட்டும், உங்கள் 2 பேருக்குள்ளே ஏற்படுற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், அந்த உறவே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? விருச்சக ராசிக்கு வந்து உறவு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே? உறவு சார்ந்து வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படிங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களாக எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நுழையாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல விதமாக முடிகிற மாதிரி இல்லை. நீங்கள் சடனாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போவீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்னால ஒரு பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல விதமாக போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடியும். அது உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உறவில் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. ஓகேவா? பிரச்சனையாக முடிகிற அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. உறவில் பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. 3வது நபரை வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ட்ரி பண்ணாதீங்க. அண்ட் நீங்களும் வந்து வேறு ஒரு ஆள் கூட பேசுகிறது, ஒரு உறவில் இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்களில் இருக்காதீங்க. அது வந்து உங்கள் உறவில் ஒரு சில விரிசல்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உறவு சார்ந்து விருச்சக ராசிக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. அடுத்த நபர்களை வந்து உங்கள் லைஃப்பில், உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வந்து என்ட்ரி பண்ணாதீங்க. அது வந்து பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு சில மனக்கசப்பான விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அலாட் தான் பண்ணுறேன். இப்படிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. வேறு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் போகாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தொழில் சார்ந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தொழில் சார்ந்து வந்து
ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு தொழில் அமைஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தொழிலுக்காக நீங்கள் நிறைய இடத்துல வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எந்த ஒரு தொழிலும் அமைஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன தொழிலை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அதில் என்ன ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு எப்படின்னா தொழிலில் வந்து ஏதாவது ஒரு அந்த அளவுக்கு நல்லா போகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தொழில் சார்ந்து வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாச்சும் தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா பார்த்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? தொழில் சார்ந்து வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை இப்போதைக்கு. ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாருக்காச்சும் வந்து வேலை கிடைக்காம இருக்கிற பட்சத்தில் ஒரு டைம் எடுத்து தான் வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேலை சம்மந்தமாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா அந்த சேஞ்ச் எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சேஞ்ச் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேலையில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு சேஞ்சஸும் நடக்கலைன்னா ஒரு டைம் எடுத்து தான் அதில் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து தான் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே டைம் கண்டிப்பாக எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு சேஞ்ச் ஆகுறதுக்கும் வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரிஸ்க் வந்து எதுவுமே எடுக்காதீங்க வேலை விஷயத்தில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லாவே இருந்தாலும் ஓகே. செலவு பண்ணுறத பார்த்து எடுத்து செலவு பண்ணுங்கள் ஒரு விஷயத்துக்காக. வேலை சம்மந்தமாக வந்து காசு வேலை சம்மந்தமாக வந்து ஏதாவது மணி கொடுத்து வேலை வாங்குற மாதிரியான சில விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்கும் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வேன். உங்களுக்கே வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பணம் விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க இப்போதைக்கு. நீங்களும் வந்து பார்த்து எடுத்து செலவு பண்ணுங்கள். ஓகேவா? காசு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்மூடித்தனமாக செலவு பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட செயல்னால் சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். மணி விஷயம் வந்து நல்லா இல்லை. நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் படிப்படியாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் படிப்படியாக சேஞ்ச் ஆகும். இல்லை இப்போதைக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட செயல்னால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து எடுத்து செலவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ விருச்சக ராசிக்கான 2026 ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து தனுசு ராசிக்கு பார்க்கலாம். 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உறவு நிலையில் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உறவு நிலையில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ப்ரப்போசல் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரீகன்சிலேஷன் ஏற்படும், உங்களுக்கு ஆஃபர் வரும், மேரேஜ் ஆஃபர் வரும், லவ் ஆஃபர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட்டு ஒரு சில தேவையில்லாத நபர்களோட ஆஃபரும் வரும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் ஏற்படும். அவங்க லைஃப்பில் வந்து அந்த புது நபர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா முகமூடி போட்டுட்டு கூட உங்கள் லைஃப்பில் வருவாங்க. பட் நீங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நல்லவங்க கிடையாதுல்ல. ஸோ உங்களுக்கு வந்து லவ் ஆஃபர் வரும், மேரேஜல் ஆஃபர் வரும். ஸோ ரீகன்சிலேஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இவ்வளோ நாளாக வந்து உங்கள் பர்சன் உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரீகன்சிலேஷன் வரும். ஓகேவா? ப்ரப்போசல் வரும், மறுபடியும் ரீயூனியன் ஆகும், மறுபடியும் சேருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு எப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா உங்களுக்கு நியூ ஆஃபர் வரும். பட் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நியூ ஆஃபர் வரும், ஒரு புது ரிலேஷன்ஷிப்புக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவரால் பார்க்கும்போது மேரேஜ் ஆனவங்க வந்து இது வரைக்கும் சிச்சுவேஷன் சரியில்லை, பிரிஞ்சிருக்கிறீங்க, பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உறவில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, மறுபடியும் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து தனுஷ் ராசிக்கு எப்படின்னா ஓவரால் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நல்லா தான் இருக்குது. நியூ ஆஃபர் வரும், இல்லை ஓல்டு பர்சனேவே வந்து உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து
எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஹாப்பியாக தான் போக போகுது. ஓல்டு பர்சனாக இருக்கட்டும், இல்லை நியூ பர்சனாக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பியாக தான் போகும். பட் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இருக்கட்டும், எல்லாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ தொழில் சார்ந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு எப்படின்னா, தொழில் சார்ந்து வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வரும். பட் அதில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா, நீங்கள் வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து அந்த ஒரு இலூஷன் மைண்ட்லேயே இருப்பீங்க. கற்பனை உலகத்திலே இருப்பீங்க. எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அந்த வேலை கிடைக்கணும்னு. பட் ரியல் லைஃப்பில் வராமல் இருப்பீங்க. ஸோ ரியல் லைஃப்க்கு வரணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று டிசைட் பண்ணுங்க. எந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஓகேவா? ஒரு சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கிறவங்களாலேயோ இல்லை அடுத்தவங்களாலேயோ ஒரு சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ஒரு சில வாக்குவாதம்னு சொல்கிறத விட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தவங்க கிட்ட வந்து அந்த அளவுக்கு வச்சுக்காதீங்க. எமோஷ்னலி வந்து வச்சுக்காதீங்க. ஓரளவுக்கு வந்து அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எமோஷ்னலி யார் கூடயும் அட்டாச் ஆகாதீங்க. தொழில் ரீதியாக உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் ஒரு கன்ஃப்யூஷனான ஒரு மனநிலையில் இருக்காதீங்க. என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவெடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு டிசிஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கரெக்டான பாதையை நோக்கி நீங்கள் போவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கற்பனை உலகத்திலே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது. ஓகேவா? ஏதாவது ஒரு ஆஃபரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்டெடியாக இருங்க. கன்ஃப்யூஷனான ஒரு மைண்ட்லேயே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் மல்டிபிள் ஆஃபர்ஸ் வச்சுக்கிட்டு, அதாவது 2 தொழில் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாதீங்க. ஒரே தொழிலை பார்க்குற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படும். ஓகே. ஒரு தொழில் இங்கே பார்த்துட்ருப்பீங்க, இன்னொரு தொழிலும் பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஸோ அது பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். இல்லைனா வந்து கரெக்டாக ஒரு தொழிலை மட்டும் டிசைட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கூட இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு புரிதல்கள் இருக்காது, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு சில மைனஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கூட இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் அந்தளவுக்கு வச்சுக்காதீங்க. கொஞ்சம் விலகியே இருங்க. அண்ட் உங்கள் மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் மைண்டுக்கு போகாதீங்க. ஒரு தொழிலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அதையே பாருங்கள். டக்குன்னு வந்து இன்னொரு வேலைக்கு தாவாதீங்க இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. உங்களோட ஒரு அந்த அனாவசியமான ஒரு விஷயத்தினால ஒரு சில விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு சில சரிவு ஏற்படும். எப்படின்னா, உங்களோட கேர்லெஸ்னால, உங்களோட அந்த ஒரு செழிப்பான ஒரு மைண்ட்னால, நிறைய இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்தினால ஒரு சில பண பற்றாக்குறை ஏற்படும். ஓகேவா? ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. ஓகே, என்கிட்ட காசு இருக்கே, நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே, நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க. அது ஃப்யூச்சருக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது. ஓகேவா? ஸோ வந்து அந்த ஒரு நிறைய ஆஃபர் இருக்குது, நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு நல்லா போகிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் அந்த சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. பணம் வந்து சேவிங்ஸ் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பண விஷயத்தில் உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும். பணம் சம்பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும். புது ஆஃபர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த ஆஃபரை பார்த்து எடுத்துக்கோங்க. பணம் விஷயமா வந்து சம்பாதிக்கிறதுக்காக நிறைய ஆஃபர் வரும். அந்த ஆஃபரை வந்து பார்த்து எடுங்க. அது உங்களுக்கு நெகட்டிவாக முடியாத வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓவராக செலவு பண்ணாதீங்க. ஓவராக வந்து இப்போதைக்கு செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பட் இன்னொரு ஆஃபர் எடுக்காதீங்க. ஸோ அந்த ஆஃபர் மூலியமாக உங்களுக்கு ஏதாச்சும் பண தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ 2026 பணம் தட்டுப்பாடு இருக்குது. ஸோ பார்த்து எடுத்து எல்லா ஒரு மூமெண்ட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ 2026 தனுசு ராசிக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மகர ராசிக்கு பார்க்கலாம். அடுத்து மகர ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில போராட்டங்கள் இருக்கும். ஓகேவா? ஒரு சில சடனாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு போராட்டமாக இருக்கும் லைஃப் ஃபுல்லாக. அதாவது 2026 சொல்கிறேன். ஒரே
பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ்னால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சேஞ்சஸ் மூலியமா வந்து ஒரு சில பிரச்சனை ஏற்படும். ஆனா, அது அப்படியே ஸ்மூத்தா வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும், அது அப்படியே சுமூகமா எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்க மேரேஜ் ஆயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, குடும்பத்தில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு அந்த பிரச்சனையினால உங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். கொஞ்சம் வந்து அந்த லைஃப் வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த சிச்சுவேஷன்லாம் சரியாகி மறுபடியும் நார்மல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது வந்து மேரேஜ் லைஃப்ல இருக்கவங்க. ரிலேஷன்ஷிப்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு சண்டே ஏற்படும். இல்லை அடுத்த நபரால் ஃபேமிலியில், எனக்கு எஸ்பெஷலி வந்து ஃபேமிலி தெரியுது. ஃபேமிலியால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், போராட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ புதுசா வந்து உங்க லைஃப்ல யாராச்சும் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடா வந்து உங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு பெர்சன் வருவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அதுவரைக்கும் வந்து நீங்க உங்க லைஃப்ல வந்து அ உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ், உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இதுவரைக்கும் இல்லாதவங்க வந்து மகர ராசி, சடனா உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சடனா வந்து ஏதாவது ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வருவாங்க. அண்ட் அது ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போகும், மேரேஜ் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ ஓவரால் மகர ராசிக்கு வந்து 2026 ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது. பட் அது அப்படியே போகாது. ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து மகர ராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ தொழில் ரீதியா மகர ராசிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க பண்ற வேலையிலேயே வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓகே. அது ஒரு நல்ல, நீங்க நெனச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அந்த தொழில்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ மகர ராசிக்கு தொழில் விஷயத்துல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒரு வளர்ச்சி தான் ஏற்படும். அதில உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அந்த தொழில்ல உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? அது நல்ல சேஞ்சஸா நடக்கும். ஓகேவா? ப்ரமோஷனா இருக்கட்டும், ஹை பொசிஷனுக்கு போறதா இருக்கட்டும், தொழில்ல இன்னும் வளர்ச்சி அடைறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் வந்து தொழில் ரீதியா ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ மகர ராசிக்கு பொருளாதார ரீதியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொருளாதார ரீதியா எங்கேயாச்சும் வந்து மணி ஸ்ட்ரக் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. மணி வைஸ் எங்கேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஸோ அந்த விஷயத்தினால நீங்க எங்கேயாச்சும் வந்து ஸ்டக் ஆக வேண்டியது இருக்கும். காசு விஷயத்துல எங்கேயும் வந்து போடாதீங்க. யார்கிட்டயும் வந்து இப்போதைக்கு பணம் ரீதியா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இப்போதைக்கு பண விஷயத்துல எங்கேயும் ஸ்டக் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. பணம் ரீதியா உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குடுக்கல் வாங்கல்லையா இருக்கட்டும், இல்ல அதர் பெர்சனால இருக்கட்டும், பண விஷயத்துல உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்துல பணம் போடுறீங்க, ரொம்ப நாளாவே போட்டிருக்கீங்க, அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த நபரால பிரச்சனைகள் ஏற்படலாம். குடுக்கல் வாங்கல்லாம் அந்த அளவுக்கு வச்சுக்காதீங்க காசு விஷயத்துல. அதுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ பொருளாதார ரீதியா வந்து ஒரு சில தடங்கல்கள் இருக்கு. ஒரு தடைகள் இருக்குது. மூவ்மெண்ட் நடக்காத அளவுக்கு பிரச்சனை ஏற்படும் பணம் ரீதியா. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்து எடுத்து எல்லாம் செலவு பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு குடுக்குறதா இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே ஒரு சில தட்டுப்பாடுன்னு சொல்கிறத விட பணம் இருக்கும். ஆனால் அது எங்கேயாச்சும் ஒருத்தங்கிட்ட இருக்கும். அதனால உங்களால் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல்ல ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மகர ராசிக்கான 2026 ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கும்பராசிக்கு பார்க்கலாம். அடுத்து கும்பராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உறவு சார்ந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ கும்பராசிக்கு உறவு சார்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஒரு உறவுக்காக காத்திருக்கிற சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? 2026ல ஏதாவது ஒரு உறவுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து அந்த உறவு எப்படின்னா, ஏற்கனவே தெரிஞ்ச உறவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு புதிய உறவுக்காக காத்துட்ருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதுக்குன்னு தேவையில்லாத உறவுல மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? உறவு நிலைய நான் பார்க்கும்போது, தேவையில்லாத ஒரு உறவுல போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத நபர்கிட்ட பேசாதீங்க. அந்த நபர்கிட்ட பேசுறதுனால, அது உங்க லைஃப்ல வந்து பிரச்சனையா முடியும் அப்படிங்கிற மாரி. நான் இங்க பிரச்சனைய பார்க்கல. பட் தேவையில்லாத நபர்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. அது வேற மாதிரியான ஒரு உறவுக்கு கொண்டு போய் செல்லும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கும்பராசிக்கு. ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எப்படின்னா, கொஞ்சம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்கா தான் இருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு நெகட்டிவான தான் போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரேஜ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு வெயிட்டிங்கில் தான் இப்போ போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் வந்து அந்த ஈகோ கிளாஷஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேரேஜ் ஆயிருக்கவங்கன்னு சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், லவ் பண்ணுறவங்களுக்கும். ஒரு வெயிட்டிங்லேயே போயிட்டுருக்கோம், ஒரு ட்ரீமி வேர்ல்ட்லேயே இருப்பாங்க, ஒரு கற்பனை உலகத்திலேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும், நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், உங்கள் பர்சனுக்குமே இருக்கும். ஆனால் வந்து ஒரு கற்பனை உலகத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 2 பேருக்குள்ள அந்த ஒரு எப்படின்னா, ஒருத்தர் மட்டும் அதிகமாக அந்த ஒரு எமோஷனல் கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். இன்னொருத்தங்க வந்து ஒரு டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும். ஓகேவா? ஸோ 2 பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுக்காதீங்க. மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ, இல்லை உங்கள் நபர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் வச்சுக்காதீங்க. ஈகோ கிளாஷஸ் தான். அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், அண்ட் லவ் பண்ணி இருக்கிறவங்களும் சொல்கிறேன். அண்டு ஏதாவது ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து போகாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சரி நம்ம வேற ஒரு உறவுக்காக போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நியூவாக வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போனீங்கன்னா, அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வைஸ் கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா, கொஞ்சம் நெகட்டிவாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க உங்கள் பர்சன் கிட்ட இருந்து. ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போதைக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி மேரேஜில் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தை உங்கள் பர்சனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, டாமினேட்டிங் பண்ணாதீங்க, ஈகோ கிளாஷஸ் பண்ணாதீங்க. அவங்க பண்ணாத அளவுக்கு நீங்களும் பார்த்துக்கோங்க. நீங்களும் அவங்களும் ஈகோ வச்சு பண்ணிக்காதீங்க. ஸோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டுட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் பார்க்குறேன். அண்டு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்காதீங்க. ஓகே? தேவையில்லாத ஒரு ஓப்பரா சொல்லப்போனால் தேவையில்லாத இப்போ மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத ஒரு உறவில் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து எப்படின்னா உங்களை வேலை எது உண்டோ அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உறவில் வந்து 2026 வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகும். ஓகே. கொஞ்சம் வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகே. ரொம்ப ஓவராக வந்து தேவையில்லாத விஷயத்த மைண்டில் வச்சுக்காதீங்க. ஓகே. உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் நெகட்டிவாக மைண்டில் வச்சுக்கிட்டு, அண்ட் உங்களை பற்றி அவங்க நெகட்டிவாக மைண்டில் வச்சுக்கிட்டு, அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜையும் நான் வந்து இதில் சொல்கிறேன். அது வந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பையும் கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இங்கே வந்திருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தொழில் ரீதியாக வந்து ஒரு சில பேருக்கு ஒரு முடிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தொழிலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த தொழிலேருந்து அதை முடிச்சுக்கிட்டு இன்னொரு தொழிலுக்கு போகிறது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஏற்படும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஒரு சில பேர் வந்து வேலையை குவைட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியூ ஜாப்பு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் வந்து ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேர் வந்து இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு அது கஷ்டமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும்.
அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறனால உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் புரட்டி போடுற மாதிரி தான் இருக்கும் தொழில் ரீதியாக. பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா போகிற மாதிரி இல்லை. ஒரு சில சேஞ்சஸ்லாம் நடக்கும். பட் அந்த சேஞ்சஸ் வந்து பெயின்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் தொழில் ரீதியாக. ஓகேவா? ஒரு சில பேருக்கு புது தொழில் ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து வேறு எங்கேயாச்சும் ட்ராவல் போகிற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படும். குவைட் பண்ணுற மாதிரியான வேலையை விடுற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தொழில் விஷயத்தில் வந்து இப்போதைக்கு நல்லா இல்லை. பட் அது சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பெயின்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ பொருளாதார ரீதியாக ஹாப்பியாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து முடிவு வரும். எல்லா விஷயங்களும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் பார்க்குறேன். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் வரும். ஓகே. நீங்கள் வேலை ஸோ எங்கேருந்தெல்லாம் மணி வரணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மணி விஷயத்தில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வரும். ஓகே. பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் உங்கள் கைக்கு வரும். பணம் வந்து இருமடங்காக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கும்பராசிக்கு 2026 ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மீன ராசிக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்து மீன ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உறவு நிலையில் வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பட்டு 2 பேருக்குள்ளே வந்து அந்த ஒரு கோபங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உறவு நிலை சார்ந்து எப்படி இருக்குன்னா அந்த கோபங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னா உறவு சம்மந்தமாக நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சொல்கிறத விட 2 பேருமே வந்து ஒரு தனிமையில் இருக்கிறதுக்கான ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டைமுக்கு வந்து 2 பேருமே வந்து கொஞ்சம் தனிமையில் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு சில அந்த கோபங்கள் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து கோபங்கள் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பர்சன் நான் இது வந்து மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறேன். உங்கள் 2 பேருக்குமே ஒருத்தர் வந்து ஒரு சில கோபங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால 2026 வந்து 2 பேருமே கொஞ்சம் தனிமையில் தான் சென்ட் பண்ணுவீங்க. தனிமையில் ட்ராவல் பண்ணுறது, தனிமையில் வந்து போகிறது, தனியாக. ஓகே. அதுக்கு நான் வந்து ரொம்ப வந்து லோன்லி அந்த மாதிரி சொல்லலை. கொஞ்சம் அந்த தனிமையிலே வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் உங்கள் உறவில் ஏற்படும். அவங்க வந்து அவங்க லைஃப்பை பார்க்குறதும் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குறதும் ஒரே வீட்டில் இருந்தாலுமே வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறதும் அவங்க வேலையை பார்க்குறதும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 பேரும் பேசினாலே ஒரு சில பேருக்கு சண்டை வரும். சண்டைன்னு சொல்கிறத கோபமாக வரும். அவங்க அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு சில கோபங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் தனிமையில் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு டைமுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உறவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில லீகல் இஷ்யூனால ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த உறவு சார்ந்து ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூஸ் இருக்கும். அண்டு லீகல் இஷ்யூனால் இந்த உறவில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லை இது வரைக்கும் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் டைமுக்கு நீங்கள் வந்து தனிமையில் தான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் கண்டிப்பாக என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்களோட கரெக்ட் பார்ட்னர் வந்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டைமுக்கு வந்து நீங்கள் தனிமையில் தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் இருக்கட்டும், மேரேஜ் ஆனவங்களுக்கும் இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கட்டும், கொஞ்சம் டைம் நீங்கள் தனிமையில் தான் இருக்க போகிறீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்க்கு உங்கள் யூனிவர்ஸ் கொடுக்க வேண்டிய ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் பர்சன் கிட்ட வந்து கம்யூனிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில லீகல் இஷ்யூஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதர் பர்சனாலேயோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கம்யூனிகேஷனும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? 2 பேரும் ஒருத்தர் பேசிப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இல்லாதவங்களுக்கு வந்து நியூ ரிலேஷன்ஷிப் வந்து வரும், கம்யூனிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் வந்து தனிமையில் தான் போகும். ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ தொழில் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ தொழில் சார்ந்து வந்து மீன ராசிக்கு வந்து நல்லா போகும். இது வரைக்கும் வந்து எப்படின்னா முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழிலில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்த பிடிக்க போகிறீங்க. ஓகே, யூனிவர்ஸ் பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அந்த தொழிலில் வந்து நிலச்சி நிற்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை சம்பள உயர்வாக இருக்கட்டும், நீங்கள் ஓனாக வேலை பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு வளர்ச்சி அடைகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓகேவா? தொழில் ரீதியாக நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அண்ட் நீங்கள் ஓன் தொழில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு வளர்ச்சி அடையும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொருளாதார ரீதியாக வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஓகேவா? என்ன தான் தொழிலில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தாலுமே பொருளாதார ரீதியாக அப்பப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? எவ்வளோ தான் கையில் பணம் இருந்தாலும் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். கையிலேருந்து போயிடுறது, பேலன்ஸ் பண்ண முடியாது, எல்லா செலவையும் வந்து பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஓகேவா? ஸோ கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. கையில் காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதில் போய் மாட்டிப்பீங்க. பண விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு அதர் பர்சனுக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதாவது யாராச்சும் ஒருத்தங்க கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்காக வந்து சப்போர்ட்டாக நிற்காதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாக நிற்கும். பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. அண்ட் செலவு வந்து கம்மியாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஏன்னா பண விஷயத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு சில சிக்கல் இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது, செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து செலவு வர்றதுக்கான அதிகமாக இருக்கும். ஸோ செலவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. அண்ட் பணம் ரீதியாக யார்கிட்டையும் வந்து சைன் போடுறதோ அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் பண்ணி மாட்டிக்காதீங்க. பணத்தை வந்து கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து மீன ராசிக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து மேஷம் டு மீனம் வரைக்கும் எல்லா ராசிக்கும் வந்து ரீடிங் பார்த்தாச்சு. ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். ஓகேவா?